நயன்தாரா பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையா, தனுஷ் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையா, கங்குவா பிளாக் பஸ்டர்னு பேசணுமா, ஃப்ளாப்னு பேசணுமா? இதை பற்றி பேசுறதுக்கு கோடான கோடி பேர் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எப்படி ஒரு நெகட்டிவான ஒரு கண்டென்ட் வைரல் ஆகுதோ அதே மாதிரி இந்த நெகட்டிவான ஒரு வைரல் சுற்றிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடந்த புதன்கிழமை எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்தது. 2 நாள் படுத்தேன். 3வது நாள் என் ஒய்ஃப் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் உனக்கு டைஃபாய்டு இல்லை, டெங்கு இல்லை, மலேரியா இல்லை, இது வைரல்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஓரளவுக்கு நிம்மதி. 3வது நாள் நான் கொஞ்சம் ஆக்டிவாக ஆக ஆரம்பிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு வைரல் வந்துருச்சு. இப்போ ஒய்ஃபுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு களமிறங்கி நல்லாவே சப்போர்ட்டும் பண்ணினேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறேன். அவங்களுக்கு ஃபீவர், எனக்கும் ஃபீவர். மறுபடியும் டெம்பரேச்சர் எனக்கு வந்துருச்சு. அடுத்த 2 நாள் என்னை வச்சு செஞ்சிருச்சு. அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாங்க, நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறேன். என் பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டோம். ரியலி கோவிட் லைக் சுச்சுவேஷன் தான் வச்சுக்கோங்களேன். வீட்டில் நம்மளை முதல்ல பார்த்துக்கிறது தான் முக்கியமான வேலை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.